அன்பு சுவிசேஷ ஜெபக்குழு இந்த அனுதின மன்னா நிகழ்ச்சி உங்கள் யாவரையும் வரவேற்கின்றது. வசனம் சங்கீதம் 37:11 சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் கூட சொல்லியிருக்கும் போது மத்திய 5:5 சொல்லியிருக்கும் போது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலை வரும். நமக்கு இடர்பாய் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பலவிதமான துன்பங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பல சூழ்நிலைகளை நம்ம வரும்போது நமக்கு பல விதங்களில் ஒடுக்கப்படலாம், பல தீமையான வார்த்தைகளை பேசலாம், எத்தனையோ காரியங்களை பொறுத்து நம்ம அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசினாலும் கூட நம்ம அதில் சாந்தத்தை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து அப்படி தான் எத்தனையோ சூழ்நிலை வரும்போதெல்லாம் அவர் எல்லா சூழ்நிலைகளையும் எதிரிகள் பேசும்போதெல்லாம் அவர் சாந்தமாகவே இருந்து அவர் வெற்றி அடைந்ததை பார்க்குறோம். இதில் சொன்ன மாதிரி சாந்த குணம்ல பூமியை சுதந்திரித்து கொள்வார்கள். ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் அமெரிக்காவில் ஒரு பிரசிடெண்ட், அவர் இருக்கிற பிரசிடெண்ட்லேயே அவர் தேவனுக்கு ஒரு பயந்த தேவ மனிதர். எத்தனையோ முறை அவர் தேர்தலில் நின்று தோற்று போனாலும் கூட பலவிதமான எத்தனையோ சூழ்நிலைகளை அவர் அவமானமாக பேசினாலும் கூட அது எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்தாதபடி கடைசி வரையிலும் அவர் சாந்தமாக இருந்து தேவனுக்குள்ளே அவர் சாந்தமாக இருந்ததனுடைய விளைவாக ஒரு நாளில் வெற்றி பெற்று அது ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு பிரசிடெண்ட்டாக, அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக அவர் வந்ததை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையும் கூட சாந்த குணம் இருக்கும்போது மட்டும்தான் அந்த பூமியை சுதந்திரிக்கிறது மட்டும் மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார். மிகுந்த சமாதானம் வர்றதுன்னா சாந்த குணம் இல்லாமல் வராது. இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது கூட என்னிடத்துல சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி அதில் நம்ம சாந்தத்தை அது நிரூபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவன் தாமே இந்த செய்தி ஆசீர்வதித்தருவாக. ஜெபம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வேலையிலையும் கூட ஆண்டவரே சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அது மட்டுமல்ல மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறீர். அதுபோல் ஆண்டவரே எங்களுக்கு மனமகிழ்ச்சியும் வேண்டுமானால் ஆண்டவரே எங்களுக்குள்ளே மூடிய சாந்த குணம் எங்களிலே நிலைத்திருக்க கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.